நாங்கள் கடந்து வந்த கடினமான பாதை உங்கள் பார்வைக்காக. திருவாரூர் மாவட்டம் கொல்லாபுரம் கிராமத்தில் இஸ்லாமிய கல்வி மற்றும் நல அறக்கட்டளை 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அது அல்லாஹ்வுக்காக வக்ஃபானது. இஸ்லாமிக் கல்வி மற்றும் சமுதாய நலவாழ்வு சார்பாக குறைந்த கல்வி கட்டணத்தில் சமுதாய மக்களுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்ற தூய நோக்கத்துடன் அல் இஸ்லாம் நர்சரி பள்ளி 1997ஆம் ஆண்டு வாடகை கட்டிடத்தில் தொடங்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு உங்களைப் போன்ற சமூக சிந்தனையுள்ள சகோதரர்களின் உதவியால் பள்ளிக்கு சொந்தமாக நிலம் வாங்கப்பட்டது. சொந்த நிலத்தில் கீற்று கொட்டகையில் பள்ளி கட்டப்பட்டது. பள்ளி அல் இஸ்லாம் நர்சரி பிரைமரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இரண்டாயிரத்து 4 குடந்தை தீ விபத்துக்குப் பிறகு ஓடு வேயப்பட்ட கட்டிடம் கட்டப்பட்டது. 2009இல் அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தமிழக அரசின் விதிமுறைகளின்படி எங்கள் பள்ளிக்கு 3.23 ஏக்கர் நிலம் உள்ளது. இவையனைத்தும் உங்களைப் போன்ற சமூக அக்கறை கொண்ட தனவந்தர்களின் உதவியால் வாங்கப்பட்டது. புதிய கான்கிரீட் பள்ளி கட்டிடப் பணிகள் 2008இல் தொடங்கப்பட்டன. சமூக அக்கறை கொண்ட நன்கொடையாளர்களின் நிதியுதவியுடன் 5608 சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் 5608 சதுர அடியில் முதல் தளம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இது 12 வகுப்பறைகள், அலுவலகம் மற்றும் ஆசிரியர்கள் அறை வசதிகளை கொண்டுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையாலும் நல்ல உள்ளம் கொண்டவர்களின் ஒத்துழைப்பாலும் நமது பள்ளி அனைத்து அம்சங்களிலும் முன்னேறி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நமது கல்வி பாதையில் அடுத்த கட்டமாக லீட் என்ற சர்வதேச நிறுவனத்தோடு இணைந்து செயலாற்ற முடிவு செய்து அடுத்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்த உள்ளோம். நமது பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்தும் சிறந்த நிலைக்கு அவர்களை உயர்த்தும் என நம்புகிறோம். அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன். லீடில் ஒவ்வொரு மாணவருக்கும் சிறந்த கற்றலை உறுதி செய்வதற்காக ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பின் மூலம் அனைத்து பங்குதாரர்களுக்கும் நாங்கள் அதிகாரம் அளிக்கிறோம். இப்போது பள்ளியில் இது எவ்வாறு உயிர் பெறுகிறது என்பதை பார்ப்போம். ஆசிரியர்கள் தங்கள் ஆசிரியர் தாவுகளில் பாடத்திட்டங்கள் மற்றும் ஆசிரியர் ஆதாரங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வகுப்பிற்கும் தயார் செய்கிறார்கள். ஒரே கிளிக்கில் ஆசிரியர் டேப்லெட் ஆடியோ விஷுவல் கற்றலுக்கான ஸ்மார்ட் டிவியுடன் இணைக்கிறது. பாடம் திட்டம் ஆசிரியர் தலைமையிலான குழு பயிற்சி மற்றும் தனிப்பட்ட பயிற்சி மூலம் அவளை வழிநடத்துகிறது. பாடத்திட்டம் குறிப்பிடும் இடங்களில் ஆசிரியர்கள் செயல்பாட்டு அடிப்படையிலான கற்றலுக்கு ஏற்றால் வழங்கப்படும் கற்றல் கருவிகளை பயன்படுத்துகின்றனர். யூனிட் திட்டங்களில் மாணவர்களின் புரிதலை சரிபார்க்க லீட் மூலம் வழங்கப்படும் காலமுறை தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகள் உள்ளன. ஆசிரியர்கள் முன்கணிப்பு தாவல்கள் மூலமாகவோ அல்லது குரல் அடிப்படையிலான நுழைவு மூலமாகவோ டேப்லெட்டில் மதிப்பெண்களை உள்ளிடுகின்றனர். எங்கள் தொழில்நுட்பம் பகுப்பாய்வை செய்கிறது மற்றும் ஆசிரியருடன் ஒரு தீர்வு திட்டத்தை பகிர்ந்து கொள்கிறது. கால அட்டவணை முன்னணி மேடையில் இருப்பதால் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு மறுசீரமைப்பு காலம் உள்ளது. பின்னர் இந்த திருத்தங்கள் நடத்தப்படும்.
பாடத்திட்ட வீட்டுப் பாடத்தை ஆசிரியர் கிளிக் செய்தவுடன் லீட் ஸ்டூடண்ட் ஆப்ஸில் சோதனைகள் மற்றும் மறுபரிசீலனை தூண்டப்படும். மாணவர்கள் தங்கள் வீட்டுப் பாடம், பயிற்சி சோதனைகள் மற்றும் திருத்தங்களை மாணவர் பயன்பாட்டில் பெறுகிறார்கள். இது அவர்களின் வீட்டுக் கற்றலை அவர்களின் பள்ளியுடன் தடையின்றி இணைக்கிறது. ஆப்ஸில் கிடைக்கும் மாணவர் அறிக்கைகளை பயன்படுத்தி பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் செயல்திறனை கண்காணிக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவருக்கும் கற்றல் திறமையாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய தனிப்பயனாக்கப்பட்ட கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு தீர்வுகளை நாங்கள் வழங்குகிறோம். முதல்வர்கள் மற்றும் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர்களின் கற்றல் மற்றும் ஆசிரியர்களின் செயல்திறனை உண்மையான நேரத்தில் கண்காணிக்க உதவும் ஒரு கல்வி ERP-ஐ பயன்படுத்துகின்றனர். பள்ளி உரிமையாளர்கள் லீட்ஸ் பள்ளி உரிமையாளர் பயன்பாட்டின் மூலம் தங்கள் பள்ளியை தொலைநிலையில் நிர்வகித்து கண்காணிக்கின்றனர். தொழில்நுட்பத்தால் இயங்கும் ஒருங்கிணைந்த அமைப்பு பள்ளிகளை மாற்றியமைத்து புலப்படும் கற்றல் விளைவுகளை வழங்குவது இப்படித்தான்.